ஓசூர் நகரில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ஓசூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் 6 தளங்களுடன் 419 படுக்கை வசதியுடன் புதிதாக கட்டப்பட்ட அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். 22,395 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு நிகராக நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் உள்ளூர் நிர்வாக அதிகாரிகள், MP, MLA, மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் புதிய மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் சிடி ஸ்கேன் பரிசோதனைக்கு வசூலிக்கப்படும் கட்டணத்திற்கு உடனடி அறிக்கை வழங்க அதிகாரி நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மாவட்ட சிறப்பு மருத்துவமனையை தமிழக முதல்வர் திறந்து வைத்துள்ளார். அதை மனதார வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அதே வேளையில் ஏற்கனவே இருந்த தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருந்தது. அதை தான் நீங்கள் இப்போ மாற்றுகிறார்கள். அங்கிருந்து செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது, டெக்னீஷியன் பற்றாக்குறை இருக்கிறது. அங்கு சிடி ஸ்கேனு 500 ரூபாய் கட்டி நம்ம சிடி ஸ்கேன் எடுத்தோம்னா உடனடியாக ரிசல்ட் கிடைப்பதில்லை. உடனடியாக இப்போ 100 கோடி மதிப்பீட்டில் திறந்திருக்கின்ற இந்த பல்நோக்கு சிறப்பு 6 அடுக்கு மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனைக்கு நிகராக ஏழை மக்கள் மருத்துவம் பெறுகின்ற வகையில் மருத்துவர்களை உடனடியாக கிட்டத்தட்ட 59 மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இப்போது இருப்பது 25 மதிப்பீடுகள் தான். ஆனால் அவர்கள் ஷிப்டின் அடிப்படையில் வருகின்ற போது ஒரு ஷிப்டுக்கு 9 மருத்துவர்கள் தான் வருகிறார்கள். ஆனால் இங்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. உடனடியாக மருத்துவர் பற்றாக்குறையை தமிழக அரசும் மருத்துவத்துறையும் நியமிக்க வேண்டும். சிடி ஸ்கேன் அந்த சிடி ஸ்கேன் எடுத்து உடனடியாக அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு நோயாளிகளை காப்பாற்றுகின்ற வகையில் சிடி ஸ்கேனை பராமரிக்கின்ற டெக்னீஷியன்கள் நியமிக்க வேண்டும்.